means 920 plus top load. இன்சியில் மிஷினை ஆன் பண்ணோன்னா மிக்ஸ்டு டினாமினேஷன் கவுண்டிங்கில் தான் இருக்கும். எம்டிசி மீன்ஸ் மிக்ஸ்டு டினாமினேஷன் கவுண்டிங். இதில் மல்டி கரன்சி அப்படியே நம்ம ஃபீட் பண்ணலாம். எல்லா நோட்டு கலந்துருக்காங்க. வேலை முடிச்சிட்டாங்க. இதில் வந்து டினாமினேஷனோட காமிக்கும். 512, 203, 100-29, 20-37, மொத்தம் 10,240. இது டீட்டெயில். இது ஓகே. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோம்னா எஸ்டிசி சிங்கிள் டினாமினேஷன் கவுண்டிங் மிஷின். சரி, கவுண்டிங் இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன நோட்டு வைக்கிறோமோ அது மட்டும்தான் ஃபீட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நோட்டு 500 வச்சுருக்கேன். இப்போ பல்காக ஒரு கஸ்டமர் 500 கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்டு ஃபீட் பண்ணுறேன். இடையில எந்த நோட்டு வந்தாலும் இமேஜ் எரர் வந்து நின்று. ஸோ நீங்கள் அந்த நோட்டை எடுத்து 500 மட்டும்தான் ஓடும். இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் வந்துடும். இது கவுண்ட் மோட். கவுண்ட் மீன்ஸ் நம்ம சிங்கிள் டினாமினேஷன் இந்த டினாமினேஷனில் வராது, ஒன்லி பீசஸ். இதுலேயே அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இதோட சீரியல் நம்பர் ப்ளஸ் என்ன டினாமினேஷன் முடிக்கிறத சிஸ்டத்தில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் அங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த கேஸ் எல்லாத்தையுமே இதில் போடுறேன். இதாவது $81 pieces 10,240 இங்கே காமிச்சு மொத்தம் 10,240 81 பீசஸ் டினாமினேஷனோடு வரும். இங்கேயும் டினாமினேஷனோடு வரும். வித் சீரியல் நம்பரோட சீரியல் நம்பர் கேப்சர் ஆகும். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் பிசிலேயே சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு வெளியே வரும். பிரிண்ட் எப்படி வரும்னா இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் வரும். நீங்கள் கஸ்டமர் ஐடி நேம்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே நேமோடு வரும். எந்த டைமு என்ன டேட்டு என்ன டைமுக்கு இது யூஸ் பண்ணாங்கன்னு வரும். டினாமினேஷன் இங்கேயே காமிக்கும். இது வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நோட்டோட சீரியல் நம்பர் என்ன டினாமினேஷன் ஓட்டணும் எல்லாமே இதில் காமிக்கும். இது அடிஷ்னல். இது வந்து ஃபோர்ஜர் நோட்டு. அதே மிக்சட் டினாமினேஷன் நோட்டில் சஸ்பெக்டட் நோட்டு வந்துச்சுன்னா மிஷின் ஸ்டாப் ஆகிடும். இது வந்து என்ஜி பேங்க்கில் வாங்கினது ஃபோர்ஜன் சீல் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டாப் ஆகிடும். அகைன் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ரிஜெக்ட் ஆன நோட்டு வந்து கணக்கில் எடுத்துக்காது. இப்போ டோட்டல் 81 பீஸ் தான் கணக்கில் எடுத்துக்கும். இதோட இது அங்கே வரும். டேட்டா ஓப்பன் பண்ணி காமி. அது ஓகே. இந்த டேட்டா இது வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெக்கார்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி மந்த்து, இன்றைக்கி டேட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காது. பில்லிங் மிஷின் டினாமினேஷன் இது எல்லாமே எக்ஸல் ஃபார்மெட்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வேணும்னா அப்படி பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த சிஸ்டத்தில் பிரிண்ட்டு கனெக்ட் பண்ணியிருந்தால் பிரிண்ட் வரும். இல்லை தேவையில்லைன்னா சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ.